நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மேக மீது தூதரோடிதோ இதோ, மேக மீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மாகம்பீரமாய், ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை களம் அதிர்ந்தொலிக்குதே. அல்லேலூயா, அருமை ரட்சகா, ஏசுராஜன் புறப்பட்டார், ஜெயம் ஜெயம். ஏசுராஜன் புறப்பட்டார், ஜெயம் ஜெயம். ஜெகமலை கடலுள்ள நல்லூர் உயிர்த்தெதிர் சென்றேகினார், ஜெகமலை கடலுள்ள நல்லூர் உயிர்த்தெதிர் சென்றேகினார். சீக்கிரம் வாரா ஜெகத்தை நோக்கியே, சீக்கிரம் வாரா ஜெகத்தை நோக்கியே. ஏசுராஜன் புறப்பட்டார், ஜெயம் ஜெயம். ஏசுராஜன் புறப்பட்டார், ஜெயம் ஜெயம். ஜெகமலை கடலுள்ள நல்லோர் உயிர்த்தெதிர் சென்றேகினார், ஜெகமலை கடலுள்ள நல்லோர் உயிர்த்தெதிர் சென்றேகினார். சீக்கிரம் வாரா ஜெகத்தை நோக்கியே. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. Song of Solomon chapter 2 and verse 10. My beloved spake and said unto me, rise up my love, my fair one, and come away. நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறமுள்ளவராக இருக்கும். பட் we are all fair, made fair by the blood of Jesus. ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா அவருடைய பார்வைக்கு ரூபவதிகளாக இருக்கிறோம். God says, Jesus says, rise up my love, my fair one, and come away. இங்கே வந்து இன்னொரு பாட்டில் அந்த நேசர் என்ன சொல்கிறாருன்னா, என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியை நீ எழுந்து வா. God calls us personally. God calls us to a personal fellowship of prayer. He wants us to rise up from our spiritual dullness and follow him into deeper fellowship. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்பொழுதெல்லாம் மந்தமாக காணப்படும், சும்மாவே இப்போ தூங்குறவங்கள தான் எழுந்துவான்னு சொல்லுவோம். ஏற்கனவே எழுந்து நடமாடிட்டு இருக்கிறவங்கள எழுந்துவான்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ ஆண்டவர் வந்து என் பிரியமே ரூபவதியேன்னு எழுந்துவானா அவங்க படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் அ லிட்ரலி லைங் டவுன், but they are spiritually done. They are not in praying regularly. அவங்களோட ஜெப வாழ்க்கை படுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். So God says, rise up from spiritual dullness and follow him into deeper fellowship. His voice is gentle but purposeful. ஆண்டவர் நம்ம கூப்பிடுற காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்காமலே ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். ஆனால் நம்ம ஜெபிக்கணும், நம்ம மூலமாக அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால he calls us each and every individual purposefully.
Rise above your present condition. Rise up is a call to leave behind fear, discouragement, sin and stagnation. நம்முடைய அதைரியங்கள், பயங்கள், பாவங்கள், தேங்கி நிற்கிற நிலைமை, இவை எல்லாவற்றிலிருந்து நம்ம மேலே எழும்பி வர வேண்டும் என்று நேசர் நம்மை கூப்பிடுகிறார். ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் பிகின்ஸ் வித் ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் வாய்ஸ். நம்முடைய காதில் அந்த சத்தம் கேட்கும், எழுந்து வா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை எழுந்துரு, ஜோம் பண்ணு, இல்லாட்டி நம்ம ஜெபிக்கிற மாதிரி சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுவார். இல்லாட்டி சில பேருடைய நபரை வந்து நம்ம முகத்தை, அவங்களுடைய ஃபேஸை நம்மளுக்கு காண்பிப்பார். யூ ப்ரே ஃபார் தெம். ஸோ யூ வில் கெட் அ லீடிங் டு ப்ரே ஃபார் த people or for some country, something like that. God will be calling you. அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டும். Walk with God into a new season. It is a new season of growth, renewal and intimacy. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ போரிங் லைஃப். It's an adventurous life when you really walk with God. Of course, when you are not getting the answer for prayer for a long time, it may be like a boring thing. இவ்வளோ ஜெபிச்ச பதில் கிடைக்கலையே, அப்படி வந்து கர்த்தர் வந்து விட்டுறவே மாட்டார். ஒருவேளை அந்த பர்டிகுலர் காரியத்துக்காக வேணா பதில் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் மற்ற காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ sometimes for some things it may take a lot of time for God to answer. Maybe God's time has not yet arrived, or God is shaping us to get that blessing. Something like that, only God knows. But it's always an interesting life to live with Jesus. அதனால நம்ம எப்பயுமே பாஸ்டர் சாம் சுந்தரம் இருக்கும் பொழுது இந்த கோரஸ் சொல்லுவார், எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் தேன் த டே பிஃபோர். Those who are walking a long time with Jesus, they know this. Shall we sing? Every day with Jesus is sweeter than the day before. Every day with Jesus, I love Him more and more. Jesus saves and keeps me. He's the one I'm waiting for. Every day with Jesus is sweeter than the day before. Dinam dinam inbam இயேசுவோடு வாழ்வதே. இயேசுவை நான் என்றும் மென்மேலும் நேசிப்பேன். காத்து என்னை மீட்கும் என் இயேசுவே என் வாஞ்சையே. தீனம் தீனம் இன்பம் என் இயேசுவோடு வாழ்வதே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி 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 அப்பா. Hallelujah. We really thank you and we are grateful to you for your presence, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, எங்களை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே என்று உண்மையாய் அழைக்கிற உங்களுடைய அன்பின் அழைப்பிற்கு நாங்கள் எப்பொழுதும் செவி கொடுத்து, எப்பொழுதும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு அந்த தொடர்ந்தேர்ச்சியாய் ஜெபிக்கிற அந்த ஜெபாவை, Lord, give us the consistent prayer life, Father. Hallelujah. Help us to grow in our prayer life, Lord. Thank you, Jesus. Help us to know the heights of joy and the depths of love, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ்.